ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஒகேனக்கல் அட்வைசர் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னா ஒரு ஃபுல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா பல டைம் வந்து ஷார்ட்ஸ் நம்ம போட்டே இருக்கிறோம், பல பேருக்கு டீட்டெயில்ஸ் தெரியுதில்ல. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு எஸ்டர்டே நைட்டு டேனியல் ஒசூர்லேருந்து நம்ம அண்ணா கால் பண்ணியிருந்தார். ஏற்கனவே அவர் என்கிட்ட ஒரு டைம் விசிட் பண்ணியிருக்காரு, நம்ம ஃபாலோவர் தான். இன்றைக்கி அவரை நான் கைட் பண்ண போகிறேன். அண்ட் வந்துட்டு நைட்டு வந்துட்டு கால் பண்ணியிருந்தார். பிரதர், காலையிலே ஃபிஷ் மார்க்கெட்டில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் எடுத்து வச்சுருங்க, உங்கள் ஸ்டைலில் சமைச்சு கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நான் இப்போ அடுத்தது ஃபிஷ் மார்க்கெட்டு தான் போகலான்னு இருக்கேன். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு 500 அட்வான்ஸ் போட சொல்லணும். ஓகே, அவர் போட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா ஃபிஷ் மார்க்கெட் போகலாம், ஃபிஷ் பை பண்ணலாம். அது நேரடியாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், அவருக்கு ஃபோன் பண்ணுவோம். என்னன்னு தெரியல, எடுக்க மாட்டேங்கிறாரு. கமான். ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் 2 நம்பர் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அது எதுக்குன்னு தெரியல. மேபி அதில் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, எடுக்கல. ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாங்களான்னு நினைக்கிறேன். ஓகே, வாட்ஸ்அப்பில் செக் பண்ண. ஆக்சுவலி 2 நம்பர் கொடுத்துருக்காரு. ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பார்ப்போம். திரும்ப ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலி வியூவை பாருங்கள் கைஸ், செம்மையாக இருக்குல்ல. எல்லோரும் வந்து ஃபிஷ் ட்ராப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்தீங்களா? ஆக்சுவலி அந்த இடத்துல தான் மணல் மேடு. அங்கே தான் வந்து எல்லாருமே ஃபிஷ் ட்ராப் பண்ணி பிடிச்சிட்டு அதை கொண்டு வந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் சேல் பண்ணுவாங்க. பாருங்கள், லைவாகவே காமிக்கிறேன். ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா, நான் அருண் பேசுகிறேண்ணா, வாட்ஸ்அப்பில். அண்ணா, இது அட்வான்ஸ் ஒரு 500 போடுறீங்களா? நான் ஃபிஷ் மார்க்கெட் போகிறேண்ணா. சரிண்ணா. சரிண்ணா, அதான் இந்த சொல்லுங்கண்ணா. அதாண்ணா, இப்போ ஃபிஷ் மார்க்கெட்லேயே வந்திருக்குண்ணா. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2-3 பேர் கொண்டு வந்து போட்டு இருப்பாங்க. நாங்கள் போயிட்டு செக் பண்ணி நான் பார்த்து எடுத்துடுறேண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, நான் நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுமா இந்த வாட்ஸ்அப் நம்பரில்? சரிங்கண்ணா. ஓகேண்ணா. நான் எப்பயுமே வந்து அட்வான்ஸ் வாங்கிடுவேன். ஏன்னா கைட்லைன்ஸ் போகும்போது நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணுவாங்க, என்கொயரி கேட்பாங்க. ஏன்னா சில பேர் வரேன்னு சொல்லிவிட்டு வராமல் போயிடுவாங்க, நாம் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அதனால் நான் பல டைம் நான் வந்து கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துருக்கேன், ப்ளஸ் அந்த ஃபாலோவர்ஸும். அதனால் நான் 500 வந்து முன்னெச்சரிக்கையாக நான் வந்துட்டு அமௌண்ட் அட்வான்ஸாக நான் வாங்கிப்பேன். ஏன்னா அப்போ தான் வருவாங்களா வர மாட்டாங்களா நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஏமாந்துருக்கேன். ஸோ அதனால் போகலாம் கைஸ். நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அவர் அமௌண்ட்டை போட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு நம்மளுக்கு சென்ட் பண்ணி விட்டார். ஓகே, பை பண்ணிவிட வேண்டியதான். கைஸ், நம்ம அண்ணா ஃபிஷ் தூக்கிட்டு வர்றாரு. பயங்கரமாக இருக்குது போல இருக்குது பாருங்கள். ஓ மை காட் கைஸ், நான் இப்போ ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேறு. ஏன்னா ஃபிஷ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் ஃபிஷ் மார்க்கெட்டே இப்படி காலியாக இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓகேங்களா? ஓகே, ஃபிஷ் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ டேட் பார்த்திங்கன்னா June 13 Thursday. நான் ஆல்ரெடி ஃபிஷ் மார்க்கெட்டில் 6:30 நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். பெருசாக ஆற்று மீன் எதுவும் ஃபுல்லாக இறங்கலை. இப்போ இந்த தண்ணிக்கு வந்து ஃபுல்லாக ஜிலேபி தான் இறங்கியிருக்கு. ஸோ இதுதான் நம்ம அண்ணாக்கிட்ட நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அவருக்கு ஃபோன் போடுவோம். ஹலோ அண்ணா.
அண்ணா இது ஆப்பிள் மீன் வந்துட்டு ஃபுல்லாக ஜிலேபி தானே இறங்கியிருக்கு. அது எடுத்துக்கலாமா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேண்ணா. சரிங்க ப்ரோ, சரிங்க. இல்லை அதுதான் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான். ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. ஒரு 3 kg எடுத்துடுறேன். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகே கைஸ், நான் அண்ணாக்கிட்ட கேட்டேன். அவர் வந்து ஜிலேபி எடுத்துக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு 3 kg நம்ம வாங்கிடலாம். ஒரு 3 kg போடுங்கப்பா. நல்லா பெரிய பெரிய பீஸாக போடுங்க. இல்லை இப்போ தான் வந்துச்சாட்டு, உயிரோடு தான் இருக்கு. அது எப்பயுமே வந்து மார்க்கெட் வந்துட்டு 6 o'clock 6:30 7 o'clock இந்த மாதிரி டைம்லேயே பெரும்பாலும் ஓப்பன் ஆகிடும். அதோட கூட்டத்தை பொறுத்து தான் இங்கே ஓப்பன் ஆகும் சீக்கிரமாக. கைஸ், நம்மளுக்கு வந்துட்டு 3 kg மேலேயே நம்மளுக்கு போட்டிருக்காரு. இப்போ நம்ம இதை வெட்ட கொடுத்துருவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வெட்டுறதுக்கு நம்ம கொடுத்துருவோம். அந்த அக்கா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி வெட்டுறதுக்கும் நம்ம அவங்களுக்கு தனியாக நம்ம பே பண்ணோம். சரிங்களா? இது ஆக்சுவலி பல பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன். அக்கா, இப்போ இந்த 3 kg இது போதுமா 5 பேர்த்துக்கு? 5 பேர்த்துக்கு நல்லா சாப்பிட்ற மாதிரி பத்தாது. இன்னும் எவ்வளோ வேணும்? 5 பேர்த்துக்குன்னா முழுசாக போட்டால் கூட ஆளுக்கு 5 மீன் போயிடுச்சு வருது. ஓகே. குழம்புக்கு போயிடுச்சு ஆளுக்கு 1 மீன் தான் சாப்பிடுவாங்களா? இல்லை போதும். இல்லை இது சரியாக போயிடுமா இல்லை ஒரு 1/2 kg எடுத்தால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நான் கேட்குறேன் உங்களே. இல்லை சார், பீஸ் போகிற மாதிரி தான் சரியாக போயிடும். பீஸ் போகிற மாதிரி தான் சரியாக போயிடும். ஓகே. ஹலோ கைஸ், நம்ம அண்ணாங்களுக்கோசரம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க வந்துட்டு ஒசூர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி 2 மணிக்கு வரேன்னு சொன்னவங்க 2 மணிக்கு தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். அதனால் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்துடுவோம், வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே பயங்கரமாக கொஞ்சம் ஒரு 10 minutes மழை வந்துருச்சு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு உடனே ஃப்ரை போட்டு சாப்பிட வச்சிட வேண்டியதான். நம்மளதே ஒரு 4 rooms இருக்குது. ஸோ ஆல்ரெடி வேறு ஒரு ரூம் ஒரு கேட்டிருந்தாங்க. பிரதர் இங்கேயே நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் ஒரு 11 o'clock கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ரூம் தான் அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டேன். இது 3 members போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? சரி அவங்க வந்துடுவாங்க, நம்ம வெல்கம் பண்ணலாம். ஓகே. ஹலோ கைஸ், நான் இப்போ டேனியல் அவரை வந்து நான் பிக்கப் பண்ணிட்டேன். இப்போ தான் வந்து சேர்ந்துருக்காங்க. ஆனால் டைம் எவ்வளோ? 4:30. அவங்க 2 o'clock வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாக வந்திருக்காரு. அநேகமாக சாப்பாடெலாம் ஆறி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்கள சாப்பிட வைப்போம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? கைஸ் வந்துட்டாங்க. சூடாக அவங்களுக்கு கமகமான மீன் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுறேன். டேஸ்ட்டு நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்ன விஷயம் சொல்லுங்கள். அனைத்தும் நலம், எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தா. அப்படி கைஸ், இவர் தான் டேனியல் அண்ணன், ஒசூர்லேருந்து வந்திருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அதாவது கொண்டு வந்திருக்காரு இங்கே. சரி ஒரு சாப்பிட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ ஃபோன் பண்ணிட்டான். இருங்க அப்படியே இருங்க. எங்கள் ஒய்ஃப் தான், கட் பண்ணிடுறாருங்க. ஓகே, இவர் தான் என்னோடய ஃபாலோவர்ஸு. இவர் ஆல்ரெடி என்கிட்ட வந்திருக்காரு. டேனியல் அண்ணன் ஒசூரில் இருக்கார். ஓகேங்களா? இவர் தான் இன்றைக்கி மீட் பண்ணோம். ஸோ ஃபுட்டு ப்ளஸ் ரூமு இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? நீங்களும் எதோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பாக வாங்க. அருண் ப்ரோ வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஓகேண்ணா. கைஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னா போட்டிங் போகிற மிட்வேல தான் இருக்கேன்.
அந்த மணல் மேடு போவோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த என் பின்னாடி பெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஆக்சுவலி ஃபாலோவர்ஸ்க்கு சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டு எல்லாமே ஓகே பிரதர், பட்டு ஃபிஷ்ஷு மட்டும்தான் அந்த ஃப்ரை கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து மேபி ரொம்ப ஊறுற காலையிலேருந்து இப்போ ஈவினிங் வரையும் ரொம்ப ஊறினதுனால தான் அந்த ஃபிஷ் ஏதோ ஒரு மாதிரி ஆகிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பட்டு சம் பேட் இஷ்யூஸ், பட் இட்ஸ் ஓகே. பட் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்துட்டு அவங்க ரூமு கேட்டிருந்தாங்க. நான் என்கிட்ட வந்து ஆல்ரெடி 4 ரூம்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரூமை வந்துட்டு நான் ஏசியாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேன். காலையில் ஒரு 11 மணிக்கு மெதுவாக எழுந்திரிச்சிட்டு 11 மணிக்கு குளிச்சுட்டு கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். வேறு என்ன சொல்கிறது, நான் ஏன் இந்த இடத்துல நின்று சொல்லிகிட்டு இருக்கேன்னா, எப்பயுமே வந்து எனக்கு இந்த பிளேஸ் வந்து ஸ்பெஷல். ஏன்னா இந்த இடத்துல ஆளுங்க நடமாட்டம் எதுவும் இருக்காது, பீப்புள் யாருமே இருக்க மாட்டாங்க. பிளேஸ்க்கு ஈவினிங் வந்தாவே எனக்கு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சினி ஃபால்ஸ் இருக்குது. அங்கே ஒரு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டு கிளம்பிடுவேன். ஸோ இந்த சின்ன விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணாங்க, ஓகேங்களா? ஏன்னா கைட்லைன்ஸு காட்டிகிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு சரி, இந்த இடத்துல ஆல்ரெடி நான் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, சரி இது உங்களுக்கு காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காமிச்சேன். ஓகே கைஸ், அங்கே போயிட்டு அண்ணா வேறு ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டாரு, வாங்க பிரதர் ரூமுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, நம்ம அங்கே போயிட்டு சம் வேர்டு டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ வாட்ச் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஹலோ கைஸ், இப்போ நான் எங்கே இருக்குன்னா, நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னேன்ல, நான் சினி ஃபால்ஸில் ஒரு குளிச்சுட்டு அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சினி ஃபால்ஸ் பக்கம் தான் நான் இருக்கேன். ஒரு குளிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கேன், ஓகேங்களா? இப்போ ஈவினிங் டைமு யாருமே இல்லை, ஏன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ குளித்தா ஒன்றுமே ரொம்ப ஆசமாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும். ப்ளஸ் அந்த சன்லைட் பார்த்தீங்களா என்னோடய பெயினில் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல? ஓகே, உள்ளே போயிட்டு ஒரு குளியில் போடுவோம் வாங்க. அப்படியே உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல? இங்கே தான் எப்பயுமே ஈவினிங் ஆனால் குளிக்கிறதுக்கு வருவேன். பீப்புள் யாருமே இருக்க மாட்டாங்க 6 மணிக்கு மேலே. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ நேச்சர். ஓகே கைஸ், இங்கே நான் குளிச்சுட்டு நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட்டு அவங்கள போயிட்டு ஃபாலோவர்ஸை பார்த்துட்டு சம் வேர்டை டிஸ்கிரைப் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே பாய் கைஸ். உள்ளே நான் இறங்குறேன். ஆக்சுவலி ஆழம் இவ்வளோ தான் இருக்கும். பார்த்தீங்களா என்னோடய பெயினில் சூப்பராக இருக்குல்ல, செமையாக இருக்குது. கைஸ், ஆக்சுவலி என்னன்னு தெரியல, காலை வந்து ஏதோ தொடர மாதிரியே இருக்கு, ஏதோ பெரிய ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். நானே பயந்துட்டேன். கைஸ், நான் குளிச்சுட்டேன் சினி ஃபால்ஸில். ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியல் செம்மையாக இருந்தது. அப்படியே லைட்டாக இன்னும் சன்செட்டே ஒன்று போட பாருங்கள். நான் போயிட்டு ஃபாலோவர்ஸை பார்த்துட்டு பேசணும். ஏன்னா உங்களுக்கும் என்னோடய ஃபாலோவர்ஸ் யாரும் நான் இன்னும் காமிக்கல, போயிட்டு நான் காமிக்கிறேன். எப்பயுமே இந்த சினி ஃபால்ஸில் ஒரு குளியில் போகிறதுன்றது வந்துட்டு ஒரு ஒரு சூப்பராக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, பீப்புள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 6 மணி ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ லோக்கல் பீப்புள் மட்டும்தான் இங்கே இருப்போம். ஸோ நாங்கள் போயிட்டு ஃப்ரீயாக ஒரு குளியில் போட்டோம்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பர். என் பின்னாடி பாருங்கள், அப்படியே ஃபால்ஸ்லாம் தெரியுது, எப்படி இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இங்கே லோக்கல் பீப்புளுக்கு வந்துட்டு இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸ்னாவே ஒரு ஹெவன் தான், ஓகேங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நோ டவுட். ஓகே ஓகே காய்ஸ், இப்போ நான் போயிட்டு அவங்கள மீட் பண்ணுறேன், ஓகேங்களா? அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ சினி ஃபால்ஸ் சைடு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். நம்ம லோகேஷ் வேறு ஃபிஷர்மேன் ஃபிஷ் பிடிச்சிட்டு வந்தாங்க. என்ன ஃபிஷ் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்போம்.
ஓகே இப்போ என்ன ஃபிஷ் மாட்டிருக்கு? ஜிலேபி. ஜிலேபியா? பைலட். என்ன இப்போ இந்த ரிவரில் ஃபுல்லாகவே ஜிலேபி தான் மாட்டுமா? நான் மார்க்கெட் போனால் ஃபுல்லாக ஜிலேபியாகவே தான் இருக்குது. அது எப்படி சொல்கிறது, இந்த பைலட் வந்தோம்னா வேறு மீன் எதுவும் நிற்கிறதில்ல. ஆஹா. எது ஜிலேபி வந்தால் வேறு எந்த மீனும் நிற்காது? ஏன்னா முள் அடிச்சிருது இல்லையா. ஆஹா. வேறு அந்த மீன் நிற்கிறது. ஓகே 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 ஓகே. இப்போ ஜிலேபியை பிடிச்சிங்களா பிடிக்கலையா? பிடிச்சிங்க. இப்போ எவ்வளோ கேஜி நீ பிடிச்சா? அது எப்படி சொல்கிறது, அதான் எவ்வளோ கேஜி பிடிச்சா? வரும் ஒரு 10 கிலோ. 10 கேஜி பிடிச்சிட்டியா? அவ்வளோதான் வரும். இப்போ எங்கே இருக்குது? பின்னாடி இருக்கா? தண்ணியில் கட்டி வச்சு. ஓ, தண்ணியில் கட்டி வச்சிட்டியா? காய்ஸ், இவங்க பிடிச்ச மீனை எப்பயுமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு தனியாக ட்ரையாகவே வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது அந்த மீன் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் பிடிச்சி தண்ணியிலே ஒரு ட்ராப் பண்ணி அங்கேயே வச்சுருவாங்க. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிஷ் மார்க்கெட்டில் சேல் பண்ணிவிடலாம். இது ஆல்ரெடி உங்ககிட்ட ஷார்ட்ஸில் வந்து சொன்ன விஷயந்தான். ஓகேங்களா? ஓகே லோகேஷ், பாய். ஆக்சுவலி நான் சில்வர் கவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க வந்து சடனாக வந்து பிளானை சேஞ்ச் பண்ணி அவங்க கிளம்புறாங்கம்மா. அது ஃபிஷ் ஃப்ரையும் குழம்பும் பார்சல் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ஓகேங்களா? திடீர்னு அவங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நான் பார்சல் பண்ண போகிறேன். ஃபிஷ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து தான் எடுக்கணும். ஏன்னா கலைஞ்சிக்கிச்சுன்னா ஃபுல்லாக முள்ளாயிடும். ஓகேங்களா? ஸோ இருந்துட்டு அவங்க காலையில் தான் போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் சடனாக பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் கிளம்பிட்டாங்க. அர்ஜென்ட்டாக பார்சல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே காய்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பார்சல் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்புறமேல வாஷ் பண்ணிட்டு வேண்டியதான். இது ரப்பர் பேண்டை போட்டு கட்டிட்டால் ஒன்றும் ஆகாது. நீங்கள் சாதா கவரில் போட்டால் தான் இதெல்லாம் பிஞ்சு குழம்பெல்லாம் கீழே ஊற்றிடுவோம். இந்த மாதிரி சில்வர் கவர் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டிங்கன்னா இதில் போட்டு பார்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து பார்சல் பண்ணிடலாம். 1 2 3 4 5 1 2 3 4 5 6. இதில் 6, இதில் 6 பார்சல் பண்ணி வேண்டியதான். One, 2, 3, 4, 5, 6. ஓகே கைஸ், பார்சல் பண்ணிட்டேன். சரி, அவங்கள நம்ம அனுப்பிச்சி வைப்போம். ஓகேங்களா? என்ன பார்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கைஸ், ஆக்சுவலி வந்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஏன்னா ஃபோன் கால். ஓகே, அவங்க எமர்ஜென்சி போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரையும் பார்சல் பண்ணி கொடுத்துட்டேன். வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறாங்களாம்மா. அண்டு ஓகே கைஸ், இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, எங்களோட ஹவுஸ் டெரஸில் தான் இருக்கேன் நான். ஓகேங்களா? இது என்னோடய டெரஸ். இங்கேருந்து நம்ம அந்த பின்னாடி அந்த சன்லைட் லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா? இதுக்கு ஆப்போசிட்டில் தான் ரிவரே இருக்குது. 50 மீட்டர் தான் டிஸ்டன்ஸு. எங்களோட மொட்டை மாடி தான் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இங்கே ரிலாக்ஸாக இருக்கும், எந்த சவுண்டும் இருக்காது. ஏன்னா 4 ரூம்ஸ் தானே, அதனால் இங்கே ஃப்ரீயாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஃபேமிலி தங்குற ரூம் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கைட்லைன்ஸ் ப்ளஸ் அந்த அரேஞ்ச் பண்ணது ஷேர் பண்ணுங்கள். அண்டு இதுவரை நான் ஃபுல் வீடியோ போட்டதில்லை. நான் முன்னாடி ஐ டோல்ட் யூ பிஃபோர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்கிட்ட வாங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். இஃப் யூ பிலீவ் மீ, நீங்கள் நம்பலாம். ஓகேங்களா? ஓகே, பாய் கைஸ். கைஸ், அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னோடய காண்டாக்ட் நம்பர் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லைனில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி
என்னால் டிஸ்கிரிப்ஷன் லைன்லாம் எனக்கு போக தெரியாது ப்ரோ, உங்களோட கான்டாக்ட் நம்பர் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 8148684971. அப்புறம் இன்னொரு நம்பர் 6380516970. இந்த 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பரும் எது வேணாலும் நீங்கள் எடுத்து கால் பண்ணலாம். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், சரிங்களா? என்கிட்ட வரணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூட கேளுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒகேனக்கல் ஸ்டேட்டஸ்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ கைஸ். Hope you watch and enjoy and like and share. Thank you.